divisibility by 29. So larger number கொடுத்துட்டு check whether the given number is divisible by 29 or not. இந்த மாதிரி question typeலாம் வந்துட்டு few seconds ல எப்படி solve பண்றதா இந்த வீடியோல வந்து step by step explain பண்ண போறோம். So அதுக்கான condition பாருங்க, a number is divisible by 29. So இங்க divisible by 29 அப்படின்னு என்ன மீன் பண்ண வராங்கன்னு பாத்தீங்கன்னா completely divisible. So நீங்க டிவைட் பண்ணும்போது ஒரு நம்பரை வந்துட்டு 29 ஆல டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கும். So அதான் இங்க வந்து divisible by 29 if the number of tens, so larger number கொடுத்துட்டானா அதுல number of tens வந்து நீங்க எடுத்துக்கணும், is added to thrice the number of units is divisible by 29. So கொடுத்துருக்க அந்த larger numberக்கு number of tens எடுத்துக்கோங்க plus thrice அப்படிங்கும்போது 3 into units place உள்ள digit இருக்கு பாருங்க, அது ரெண்டு நீங்க மல்டிப்ளை பண்ணிட்டு number of tens இருக்கு பாருங்க அதையும் நீங்க ஆட் பண்ணீங்கன்னா அந்த கிடைக்கிற நம்பரை வந்து divide by 29 ஆச்சுன்னா the entire number, the larger number இருக்கு பாருங்க அது வந்து divisible by 29. So example வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு புரியும். ஸோ இங்கே நீங்கள் நோட் பண்ண வேண்டியது கொடுத்துருக்க நம்பரில் என்னென்ன டீட்டெயில்ஸ் எடுக்கணும்னு பாருங்கள். நம்பர் ஆஃப் டென்ஸ் எடுத்துக்கணும், thrice அப்படிங்கும்போது 3 மல்டிப்ளைட் பை இது கூட நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும், கொடுத்துருக்க நம்பரோட யூனிட்ஸ் பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கோ அதால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். தென் ஃபைனலாக ரெண்டு என்ன பண்ணணும், ஆட் பண்ணிவிட்டு கிடைக்கிற ரிசல்ட் இருக்கு பாரு அதை வந்து டிவைட் பை 29 ஆச்சுன்னா உங்களோட என்டையர் நம்பருமே பார்த்தீங்கன்னா divisible by 29. ஸோ இதை நம்ம செக் பண்ணலாம் எக்ஸாம்பிளில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து 435 டிவைட் பை 29. ஸோ நான் இனிஷியலாக சொல்லியிருந்தோம் ஒரு லார்ஜர் நம்பர்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சிம்பிள் நம்பர் எடுத்து அதை எக்ஸ்பிளைன் பண்ணலாம். அதே கான்செப்ட் தான் ரிமைனிங் எக்ஸாம்பிள்ஸ்க்கும். இப்போ 435 இருக்குது, இதில் எத்தனை டென்ஸ் இருக்குன்னு ஃபஸ்ட்டு தெரியுங்க. 435ல் 43 டென்ஸ் இருக்குது ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது, 5 ஒன்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸோ நம்ம 435ல் எத்தனை டென்ஸ் இருக்கு பாருங்கள், 43 டென்ஸ். ஸோ இந்த 43 டென்ஸோட மீனிங் என்னது, 43 into டென்ஸ் நம்ம சொன்னோம். ஸோ 10 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 430 கிடைக்கும். எத்தனை ஒன்ஸ், 5 ஒன்ஸ். ஸோ இந்த 5ஐ நீங்கள் ஆட் பண்ணி பாருங்கள் 435 கிடைக்கும். ஸோ ஒரு நம்பர் கொடுத்து எத்தனை டென்ஸ் நீங்கள் ப்ராப்பராக வந்து கால்குலேட் பண்ண தெரியணும். ஸோ இதில் வந்து 43 டென்ஸ் அண்ட் 5 ஒன்ஸ்ன்னு பார்த்தோம். ஸோ டிவைட் பை 29 செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ உங்களோட டென்ஸ் எழுதிக்கோங்க, 43 டென்ஸ் ப்ளஸ் thrice the number of units. number of unitsல யூனிட்ஸ் பிளேஸில் என்ன டிஜிட் இருக்கு, 5. ஸோ இதை ரெண்டு நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ 43 ப்ளஸ் 3 into 5 என்னது 15. ஸோ ஆட் பண்ணிங்கன்னா 8 5. ஸோ இந்த 58 கிடச்சிருக்கு பாருங்கள். இந்த 58 டிவைட் பை 29 செக் பண்ணிங்கன்னா இந்த என்டையர் நம்பருமே வந்து டிவைட் பை 29 நீங்கள் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடலாம். டிவைட் பை 29 பண்ணால் 2 times 29 பார்த்தீங்கன்னா 58. உங்களோட ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்கு, 0 கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த நம்பர் வந்துட்டு divisible by 29. ஸோ உங்களோட இந்த கொஸ்டின் இது கொடுத்துருக்காங்க பாருங்கள், 435 பார்த்தீங்கன்னா 29ஆல் டிவைட் ஆகும். ஸோ உங்களோட என்டையர் நம்பருமே எடுத்து டிவைட் பை 29 பண்ணால் கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஃபியூ செகண்ட்ஸில் நீங்கள் சால்வ் பண்ணலாம். ஸோ ஃபாஸ்ட் டைம்ன்றனால இவ்வளோ டைம் எடுக்குது. பார்த்தீங்கன்னா 14,471 டிவைட் பை 29 நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு ஃபஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணோம், இதில் இந்த நம்பரில் எத்தனை டென்ஸ் இருக்குது எத்தனை ஒன்ஸ் இருக்குன்னு எழுதிக்கலாம். ஸோ இவ்வளோ டென்ஸ் இருக்குது ப்ளஸ் 1 1. நீங்கள் வேணால் இது மல்டிப்ளை பண்ணி பாருங்கள், டென்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ 0 ஆட் பண்ணிக்கலாம். ஸோ 1 கூட நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 14471. ஸோ 14,471ல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 1,447 டென்ஸ் இருக்குது ப்ளஸ் யூனிட்ஸ் பிளேஸில் இருக்குது 1 இருக்குது. ஸோ 1 1 இருக்குது. ஸோ 1,447 டென்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ இன்ட்டு 10ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இந்த நம்பர் தான் கிடைக்கும். ப்ளஸ் இந்த ஒன்ஸ் பிளேஸில் இருக்க டிஜிட் நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா உங்களோட ஆன்சர் கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இதை நீங்கள் ப்ராப்பராக ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். ஸோ நம்ம பர்சன்ட்ல தேவை வந்து டென்ஸ் எத்தனை இருக்குன்னு பாருங்கள், 1,447 ப்ளஸ் thrice the number in the units place ன்னு பார்த்தோம். ஸோ நம்பர் என்னது 1 இருக்குது. ஸோ இங்கே 1 இருக்குன்னா 1 போட்டிருக்கோம். ஸோ 1447 ப்ளஸ் 3. ஸோ இது நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1450. ஸோ இப்போ என்ன செக் பண்ணணும், இந்த நம்பர் டிவைட் பை 29 செக் பண்ணிட்டீங்கன்னா the entire நம்பருமே வந்து டிவைட் பை 29 ஆகும். ஸோ இந்த நம்பர் டிவைட் பை 29 செக் பண்ணிங்கன்னா 5 டைம்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 145.
ஸோ எல்லாமே பாருங்கள் 0 கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு 0 இருக்குது. ஸோ இங்கே 0 போட்டிங்கன்னா ஸோ 29 into 50 பண்ணிங்கன்னா 1450. ஸோ ரிமைண்டர் வந்து என்ன கிடச்சிருக்கு? 0 கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த என்டையர் நம்பருமே வந்து டிவைட் பை 29 ஆகும். ஸோ இந்த என்டையர் நம்பருமே டிவைட் பை 29 அப்படின்னு என்ன மீன் பண்ணணும் பார்த்தீங்கன்னா உங்களோட கோஷன்ட் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு நம்பர் கிடைக்கும். ரிமைண்டர் வந்து என்னவா கிடைக்கும்? 0வாக தான் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் நம்பர் பாருங்கள் 1626 டிவைட் பை 29 செக் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து 162 10s இருக்குது ப்ளஸ் எத்தனை ஒன்ஸ் இருக்குது? 6 ones இருக்குது. ஸோ இதை வேணால் கிராஸ் வெரிஃபை பண்ணி கேட்கலாம். 1620 தென் 6 நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா 1626 கிடைக்கும். ஸோ இந்த நம்பரே கிடச்சிருப்பாங்க. விச் மீன்ஸ் உங்களோட நீங்கள் 10s எடுத்தது கரெக்டு. 162 10s இருக்குது ப்ளஸ் 6 ones இருக்குது இந்த நம்பரில். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன ஸ்டெப் பண்ணணும்? எத்தனை 10s இருக்குது? 162 ப்ளஸ் thrice the number of units. So units place என்ன இருக்குது? 6 இருக்குது. So 162 plus 6 into 3 என்னது? 18. So 162 plus 18 நீங்கள் பண்ணணும். ஸோ ப்ளஸ் பண்ணிங்கன்னா 0, இங்கே 1 போயிடும். 6 7 8. ஸோ 180 இருக்குது. ஸோ இந்த நம்பர் 180 வந்து டிவைட் பை 29 நீங்கள் செக் பண்ணிங்கன்னா இந்த நம்பர் வந்து டிவிசிபிள் ஆர் நாட்னு செக் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் இந்த 180 டிவைட் பை 29 பண்ணலாம். ஸோ அந்த 29 வந்து நீங்கள் 6 டைம்ஸ் நீங்கள் பண்ணிங்கன்னா 174 கிடைக்கும். ஸோ சப்ட்ராக்ட் பண்ணிங்கன்னா இங்கே 10 இங்கே 7 ஆகிடும். ஸோ 10 minus 4 6 1 சாரி 7 minus 7 0 இங்கே 1 minus 1 0. ஸோ உங்களோட ரிமைண்டர் என்ன கிடச்சிருக்குன்னு பாருங்கள், 6 கிடச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகலை. ஸோ நீங்கள் என்ன ஆன்சர் பண்ணலாம்? இந்த நம்பர் வந்து will not be divisible by 29. நீங்கள் வேணால் மேம்லாம் இந்த 1626 வந்து டிவைட் பை 29 பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எக்ஸாக்டாக ரிமைண்டர் வந்து 0 கிடைக்காது. ஸோ இந்த மாதிரி தான் நீங்கள் செக் பண்ணணும். வீடியோவில் டெஸ்ட் ஃபார் டிவிசிபிலிட்டியில் பார்த்தீங்கன்னா நம்பர் 29 பார்த்தோம். ஸோ நம்பர் இஸ் divisible by 29 if the number of tens added to thrice the number of units it's divisible by 29. Thank you so much for watching this video. உங்களுக்கு ஏதாவது queries இருந்தது, அதே மாதிரி மேக்ஸ் பேசிக் கான்செப்ட்ஸில் ஏதாவது கான்செப்ட் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.